டிசி நிறைய பேருக்கு கரியர் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அருண் மாதேஸ்வரன், அவருக்கு வந்து இந்த படம் கம்பேக்கு பிளஸ் அவரோட டைரக்ஷன்ல இதுதான் அவரோட பெஸ்ட் படம்னு சொல்லுவேன். அனிருத்துக்கு அவரோட கரியர்ல பெஸ்ட் ஆல்பம், சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே. கதைக்கு என்ன தேவையோ அந்த அவ்வளோ மட்டும் வால்யூம் வச்சு அவ்வளோ மட்டும் சவுண்ட் வச்சு பண்ணியிருக்காரு. அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லோகேஷ் வந்து புது படம் மாதிரி டெபியூ மூவி மாதிரியே தெரியல, ஒரு 20-30 படம் நடிச்ச ஒரு சீசன் டாக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் கம்மி. அதனால அவர் டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாமிகா, சஞ்சனா எல்லாருமே ஓவராலா ஒரு ஆக்ஷன் ரசிகர்களுக்கான படம். இந்த அருண் மாதேஸ்வரன் படத்திலேயே வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ராக்கிலேருந்தே அவரை படத்தை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அவர் வந்து டெக்னிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. அது ரொம்ப சினிமாட்டோகிராஃபி சரி எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையும் இந்த அந்த சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு முக்கியமான மூணு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக், அனிருத்தோட மியூசிக் விளையாண்டுருக்காரு, செம்மையா பண்ணியிருக்காரு. பசங்களை ஆடியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு போன் எடுத்துட்டு வச்சுக்கிறாங்க கேமரா, இதெல்லாம் திடீர்னு கத்துறாங்க. எதுக்கடா கத்துறீங்க, இதெல்லாம் மார்வல் படமா, யாரோ வரப்போறாங்கன்னு பார்த்தா அந்த பாட்டோட ஒரு சின்ன ஹம்பிங் வரும்போது இந்த பாட்டு இங்க தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்லயே இருக்காங்க. ஏன்னா அனிருத்தோட மியூசிக் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு செம்ம வைபாவே இருக்கு, செம்மையா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சூப்பர், பிளஸ் ஸ்டண்ட் வந்து ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காவே பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாவே கத்தி குத்துன்னு நம்ம ட்ரைலர்லயே தெரியும். ஏன்னா அருணோட படம்னாலே அதுதான் இருக்கும் கண்டிப்பா. பட் இந்த படத்துல வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு எங்கேஜிங்கா ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு லாஜிக் இல்லாத சீனா இருந்தாலும் அது ஒரு மாஸ் சீனா வந்து மக்கள் வந்து அந்த ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து 18+ ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு கேங்ஸ்டர் படம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிக்கும். சினிமா துறையில டைரக்டருங்கெல்லாம் இப்போ ஒரு புது ட்ரெண்டிங்கா இருக்குது. அதுல ட்ரெண்டிங்ல முதல்ல மணி வண்ணன், அதுக்கு அடுத்தது வில்லத்துல அப்படியே கதாபாத்திரத்துல வந்தது எஸ் சூர்யா தான். அந்த டைரக்டர் துறையிலிருந்து நடிக்க ஆசை வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இப்போ லோகேஷ் கனகராஜ் களத்துல டைரக்டரா இருந்து பல பெரிய பெரிய ஜாமான்லாம் எடுத்துட்டு இவர் நடிக்க வந்துக்கிறார். இப்போ ஜெயிப்பா தோப்பா. உண்மையிலே சொல்றேன், நல்ல பாடி லாங்குவேஜ், இந்த கன் ஷூட்டர் பண்றது, இந்த முகமடி கட்சி போடுறது, சிகரெட் பிடிக்கிறதுலாம், நிறைய ஸ்மோக்கிங் நிறைய இருக்குதுங்க அந்த படத்துல. அதுதான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமா லேக் தான். செகண்ட் ஹாஃப்னு எடுத்தா டிசியா புதுப்பேட்டை படம் பார்த்தா தெரியும் இதுவா அதுவா தான். ஆனா இன்ட்ரோலுக்கு மேல அந்த கதை தான். என்னன்னா ஆயுதம் கடத்துறதுல ஓகே நிறைய படம், விபச்சாரத்தை ஒரு பெண்ணை மீட்டு கையோட டிராவல் பண்றது அது ஏற்கனவே வந்த படம் தான். அது இப்போதான் அந்த கணிப்பு வருது. இப்போ என்னென்ன படத்துல பெண்கள் கொஞ்சம் கஷ்டம் ஸ்கிரீன் பிளே உள்ள பாக்குறது. ஏன்னா அந்த அளவுக்கு சில காட்சிகள்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லாது. அதை காட்டுறாங்க, ஆனா காட்ட வேண்டிய இடத்துல தான் காட்டிக்கிறாங்க. விபச்சாரத்துல காட்டிக்கிறாங்க, நல்ல விஷயம் தான். ஆனா காப்பாத்துற போல அந்த பொண்ணை, அதுதான் ஏத்துக்க முடியும். படம் வந்து டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிக்கிறது எஸ் சூர்யா. இவர் நிப்பாரா இல்லையான்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எஸ் சூர்யா நின்னுட்டாரு. அடுத்த வில்ல ரகுவரன் சினிமா துறை இல்லைன்னா எஸ் சூர்யா தான் போடுவாங்க. டிசி தேவதாஸ் சந்திரா உண்மையாலுமே படம் நல்லா இருக்கு. அனிருத்து வேலை பண்ணியிருக்காப்புல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். படத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் தான். அதுவே சில இடத்துல மைனஸாகவும் இருக்கு. என்ன காரணம்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவருமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். மற்றபடி படத்துல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வைபுக்கு பஞ்சமே இல்லை. எந்த இடத்துலாம் கதை கொஞ்சம் இறங்குதோ அந்த இடத்துலலாம் அனிருத் தாக்கி பிடிச்சிடறாப்புல, பயங்கரமா பண்ணியிருக்காப்புல. லோகேஷ் கனகராஜா நம்ம பிகைண்ட் த ஸ்கிரீன், அதாவது ஒரு டைரக்டரா பார்த்துட்டு ஒரு ஆக்டரா பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா பண்ணியிருக்காப்புல. இந்த கதைக்கான தேர்வு சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அருணை வந்து பாராட்டி அவனோட டைரக்டரை, இந்த கதைக்கு சரியான தேர்வு தான் லோகேஷ் கனகராஜ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சந்திராவா வரவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு அதாவது பெண்ணா இருக்கவங்களாம் மெல்லியதா தான் இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்துல பொங்கி எழுணுங்கிறத கரெக்டா காமிச்சிருக்காப்ல. உண்மையாலுமே ஒரு நல்ல படம். இதுக்கு முன்னாடி சாணி காகிதம், கேப்டன் மில்லர் போன்ற படங்களுடைய ரெஃபரன்ஸும் படத்துல இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த சாயல் இருக்கு. ஆனா படத்தை ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காப்ல, அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அனிருத்து சமைச்சு எடுத்திருக்காப்ல. தயவு செய்து வந்து இசை விருந்து சாப்பிட்டு போங்க. பின்னி படல் எடுத்திருக்கான் மனுஷன். அதுதான் அதே பாடல் வந்து காட்சியை ஒட்டியே வருது, தனியாலாம் எங்கேயுமே இல்லை. சும்மா ஒரு மாண்டேஜ் சாங், சும்மா தனியா போயிட்டு அப்படியே டூயட் பண்றது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பூ மேல தென்றல் வீசுற மாதிரி ஒரு காதல் இருக்கு. அந்த தென்றலுக்குள்ளார ஒரு ரம்யமான ஒரு இசை இருக்கு. தயவு செய்து சொல்றேன், சூப்பரா பண்ணிருக்காப்ல, செமையா இருக்கு.
மனுஷன் சமைச்சிருக்கான். அதான் நான் தான் சொல்றேன்ல, இசை விருந்து வச்சிருக்காப்ல, வந்து சாப்பிட்டு போங்க தயவுசெய்து. சூப்பர். இதுலயும் வயலன்ஸ் நல்லா நிறையவே இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோ சூப்பரா இருக்கு, டைரக்டர் நல்லா இருக்கு. அப்பப்ப ஹீரோ வந்தா இன்னும் நல்லா இருக்கும் சொல்ல வர்றாங்க. நீங்க போய் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இருக்கு வயலன்ஸ்லாம் இருக்குது, ஆனாலும் நல்லா பார்க்கலாம். அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிருக்காரு, ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிட்டாரு. அனிருத் தான் ஹீரோ, ரெண்டாவது இவரு ஹீரோ. இல்ல கருத்து நல்ல ஒரு ரவுடிகள் கதை தான். சின்ன பசங்க பார்க்கறது கொஞ்சம் மாத்திக்கலாம். ஆனா படம் எல்லாரும் பார்க்கணும், நல்ல படம்.